ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அனிபர் ஜான் vlogs. இந்த vlogல நம்ம மளிகை ஜாமான் எப்படி வாங்கலாம், அதை வீட்டில் எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம், மளிகை ஜாமான் இப்படி வாங்குறதுனால நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் ஆகும், மொத்தமாக இதை வச்சு நம்ம ஒரு மணி சேவிங்ஸ் கூட பண்ணலாமா, இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட மணி சேவிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து கிராசரி ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்கெட்டில் வந்து நான் நிறைய திங்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பேன், மளிகை ஜாமான். அது என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு இல்லாத பொருள் எல்லாத்தையுமே லிஸ்ட்டில் நோட் பண்ணிக்கிட்டு எழுதிட்டு போயிடுவேன். அப்படிங்கும்போது நம்மகிட்ட இருக்கிற பொருள் நம்ம போயிட்டு வரும்போது ரிட்டன் எடுத்துகிட்டு வர மாட்டோம். லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுனால லிஸ்ட்டில் உள்ள பொருள் நமக்கு வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நோட் பண்ணி முன்னாடியே எடுத்து வச்சுட்டு நான் போவேன். அதனால தான் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி மளிகை ஜாமான் வாங்க போகும்போது கண்டிப்பாக லிஸ்ட்டோடு போனோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டில் என்னென்ன பொருள் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட்டு மெயின்டைன் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறோன்னா கண்டிப்பாக அதில் உள்ள பொருள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வருவோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாமல் ஒரே டைமும் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ நீங்கள் பழைய பேஸ்கெட் பார்த்துருப்பீங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி எடுத்த இந்த பேஸ்கெட் தான் இது. அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த மளிகை ஜாமான் தான் இந்த மூட்டையிலே 2 கட்டப்பையிலையும் இருக்குது. அதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் வெளியே. நான் 3 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் தான் மொத்தமாக இந்த வாட்டி வாங்கியிருக்கிறேன். ஆனால் ஒரு 5500 எல்லாத்தையுமே வாங்கியிருக்கிறேன். எதுக்காக 3 மாதத்துக்கு மொத்தமாக வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மழை டைமாக இருக்கிறதுனால நமக்கு அடிக்கடி வெளியே போய் வாங்க முடியாது. நம்ம வாங்க போகும்போது மழை இல்லைனா கூட வரும்போது மழை பெஞ்சிடும். ஸோ நம்ம வாங்கிட்டு வர திங்ஸ் நனையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் நம்ம பக்கத்தில் மழை பெய்யுது அப்படிங்கிற காரணத்தை காமிச்சு இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாங்கிற மாதிரி மளிகை ஜாமான் வந்து மொத்தமாக வாங்குறத விட்டுட்டு பக்கத்தில் உள்ள கடைகளில் வாங்குவோம். பக்கத்தில் உள்ளது வந்து ரேட்டு அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுனால நமக்கு விலை தெரியாமல் அதிக ரேட் கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்ம அங்கே அதிகமான பொருள் குவான்டிட்டியில் வாங்கி வச்சா கூட பூச்சி பிடிக்கிறதுக்கோ பூசணம் பிடிக்கிறதுக்கோ கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்னொன்று நான் சொல்கிறேன், 3 மாதத்துக்கு மளிகை பொருள் இந்த டைமில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 2 டைம் நான் அனுபவத்தில் வச்சு சொல்கிறேன். கொரோனா டைம் வரும்போதும் எங்கள் வீட்டில் மளிகை ஜாமான் இந்த மாதிரி நான் 3 மாதத்துக்கு சேர்த்து வச்சுருந்ததுனால கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. எல்லோரும் கடையில் போய் அதிகமாக வாங்க போகும்போது சிலருக்கு பொருள் கூட கிடைக்காம போச்சு. அந்த மாதிரி டைமில் எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாமல் அந்த பொருள் இருந்ததுனால அதை வச்சு இருக்கிறத வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி போன வருஷம் பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு வந்தது. எல்லா இடமும் தண்ணி, கடையெல்லாம் திறக்க முடியாத அளவுக்கு இருந்தது. நிறைய கடையிலலாம் பொருள்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே கிராசரி திங்ஸ் இருந்ததுனால அதை சேஃப்டி பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ளட்லேயுமே நம்மளால் சமைச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு வீட்டில் பொருள் இருந்தது. வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லாமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சு மேனேஜ் பண்ண அளவுக்கு இருந்தது. அதனால் 3 மாதத்துக்கு தேவையான பொருளை நான் மொத்தமாகவே வாங்கி வச்சுருக்கேன். மழைக்கு முன்னாடி நம்ம இப்படி சேஃப்டி பண்ணுறதுனால நம்ம நம்ம வீட்லேயே நிறைய மணி கொஞ்சம் சேவ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் நிறைய பார்த்திங்கன்னா கடை இல்லாதனால பொருளோட விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வச்சு விற்றாங்க. நம்ம போய் கட்டாயம் வாங்கி தான் ஆகணுங்கிற ரேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம அந்த டைமில் போய் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருந்ததுனால நமக்கு அந்த இடத்துல அவ்வளோ காசு மிச்சமாச்சு. வீட்டில் உணவுக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் அது சாப்பிட்றதுக்கு எந்த பொருளும் குறையும் இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுது. எந்தெந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது லிஸ்ட்டு கண்டிப்பாக எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கும். மால்லலாம் போய் வாங்குறதா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். நான் இப்போ டிமார்ட்டில் தான் எல்லா பொருளும் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டுலாம் நான் போகும்போது எனக்கு தேவையான பொருள் தேவையில்லாத பொருளுங்கிறதெல்லாம் யோசிக்காமல் எல்லா பொருளையும் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்போ மாலுக்கு போனாலே ஒரு அமௌண்ட் செலவாயிரும், அதனால் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போல்லாம் லிஸ்ட் எழுதிட்டு போகிறதுனால லிஸ்ட்டில் உள்ள பொருள் தான் வாங்குவேன். போகும்போதே அந்த லிஸ்ட்டு பேப்பரோடையும் ஒரு பெண்ணோடையும் தான் உள்ளே போவேன். மற்றவங்க எல்லோரும் என்னை திரும்பி பார்த்தா கூட நான் கண்டுக்கிட மாட்டேன். ஏன்னா நம்ம தேவைக்கு தான் நம்ம வாழ்கிறோம். சேவ் பண்ணுறது நம்ம மணியை நம்ம வீணாக செலவழிக்கக்கூடாது. ₹1 சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் தான் எல்லாருக்கும். அப்போ அந்த பொருள் மற்றவங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வீணாக்கக்கூடாதுங்கிறத யோசிச்சுட்டு இப்போது இந்த வாங்குகிற பொருளெல்லாம் டிக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேவையில்லாத பொருள் எடுக்க மாட்டேன். அப்படின்னு நமக்கு சில டைம்லாம் மாலில் போனால் நிறைய பொருள் மேலே ஆசை கூட வரும். அப்படின்னா ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுவேன். அந்த பொருள் நமக்கு தேவையா தேவையில்லையாங்கிறது இந்த 3 மாதத்தில் தெரிஞ்சு போயிடும். 3 மாதம் கழித்து உங்களுக்கு அந்த பொருள் மேலே ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கிடலாம். அதுக்கடையில் இல்லை இந்த பொருள் நம்ம இல்லாமே கூட வாழ முடியும் அப்படின்னு நமக்கே தோணிட்டுனா அந்த பொருள் நம்ம வாங்குறதுக்கு காசு மிச்சம் தானே. அதனால் யோசித்து வாங்கணும். இப்போ பேஸ்கெட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்து நான் வெளியே எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் லிஸ்ட் எழுதி உள்ளே போடுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ண பேக்கெட் எதுவுமே இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே போட மாட்டேன். இப்போ வந்து கையில் வந்து நான் வாங்கின பில்லு வச்சுருக்கேன். இந்த பில்லு அதுக்கப்புறமா இந்த ஒரு சின்ன
டைரி எடுத்திருக்கேன், நோட்டு டைரி மாதிரி. இந்த டைரி, ஒரு பென் எடுத்து வச்சுருப்பேன். எதுக்காக இதை வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வெளியில் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஒருக்கா கிராஸ் செக் பண்ணணும். நம்ம வாங்கின பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோமா, எல்லா பொருளுக்கும் ரேட்டு கரெக்டாக தான் போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணணும். சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட அதில் நம்மளோட மணி வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இந்த சின்ன நோட்டில் என்ன பண்ணுவேன்னா, என்னென்ன பொருள் வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணல, ஃப்யூச்சருக்கு தேவைப்படுது, அது ஒரு வாரம் ஆகலாம், இல்லை 2 நாள் கழிச்சு எடுக்கக்கூடியதாக இருக்கும். பேக்கெட் ஓப்பன் பண்ணாத பொருளை நான் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கேன் இல்லையா, அந்த பாக்ஸில் என்னென்ன பொருள்லாம் போட்டு வைக்கணும், அந்த பொருளெல்லாம் இதில் எழுதுவேன். டேட்டு போட்டு என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்பர் போட்டு எவ்வளோ வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுருவேன். அப்போ நான் எடுக்கும் போது எந்த பொருள் எடுக்கிறேன், மீதி எவ்வளோ பொருளை நான் ஸ்டோர் பண்ணி தனியாக வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் இதிலே நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு பொருள் எதுவுமே மிஸ் ஆகாது. வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குங்கிறத இந்த சின்ன ஒரு டைரியை பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா காலியாகிற பொருளுமே இதில் வச்சு நம்ம நோட் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் காலியான பொருள் இந்த டைரியில் பார்த்தா கூட ஒரு வாட்டி பேஸ்கெட்டையும் செக் பண்ணிட்டு தான் போவேன். அதே மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது தான் இதில் நான் டிக் பண்ணுவேன். இப்போ எமர்ஜென்சியாக நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொருள் தேவைப்படுதுன்னு எடுக்கிறோன்னா அந்த டைமில் நம்ம டிக் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. ஸோ சமைச்சலாம் முடிச்சுட்டு பொறுமையாக இருக்கும்போது ஞாபகம் வரும்போது இதில் வந்து டிக் பண்ணி வச்சுருவேன், எவ்வளோ எடுத்திருக்கேன், மீதி எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறதையுமே. இதில் வந்து பில்லுலேயே செக் பண்ணி டிக் போட்டுட்டு கையோடு நம்ம இதுவும் எழுதி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரே டைமிங்கில் 2 வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆயிரும். பேஸ்கெட்டுக்குள்ளே போடுறது எப்போவுமே பேக்கெட் ஓப்பன் பண்ணாத பேக்கெட்டை ஃபுல்லாத்தையும் கீழே அடியில் போடுற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி சின்ன பாலித்தீன் கவரில் நம்ம லூஸில் வாங்கிட்டு வந்திருக்க ஐட்டத்தை ஃபுல்லாக மேலே வச்சோம்னா நம்ம எடுத்து வைக்கும் போதும் சரி, ஒரு பேக்கெட் போட்டு ஒன்று பேக்கெட் கிளியாமையும் இருக்கும். அதனால நம்ம வைக்கும் போது கொஞ்சம் சேஃப்டியாகவே பார்த்து எந்த பொருள் அதிகமாக கிளியாதோ அந்த பொருளை கீழே வைக்கணும். அதே மாதிரி எண்ணெய் பாக்கெட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பேஸ்கெட்டில் மேலே வைக்கிற மாதிரி பார்க்கணும். கீழே அடியில் போட்டுட்டோம்னா பொருளாக நஞ்சு என்னெல்லாம் லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் பொருளை அடுக்கும் போது கூட கவனமாக தான் நம்ம அடுக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் மளிகை ஜாமான் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் தான் சமைச்சு அதிகமாக சாப்பிடுவோம், வெளியில் போய் சாப்பிடணும்னு விரும்ப மாட்டோம். இதனால நம்ம வீட்டில் ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகாது. வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக நம்ம கையாலே சமைச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். ஹோட்டலுக்கு போகிற செலவும் மிச்சமாயிரும். வீட்டில் பொருள் இல்லைன்னா ஐயோ என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு சரி ஹோட்டல் போமா அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஸ்டோர் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்டில் நான் வைக்கிறது, இந்த சின்ன டப்பாக்குள்ளே நான் வைக்கிறது பார்த்திங்கன்னா கடலை மாவு வைக்கிறேன். எதுக்கு கவரோட வைக்கிறேன்னா சீக்கிரமாக பூச்சி வராமல் இருக்கும். இந்த சின்ன சின்ன வண்டு மாதிரி வரும்ல, அதெல்லாம் அந்த கவரோட வச்சோம்னா நமக்கு வராது. இப்போ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுக்கிறோன்னா வச்சுக்கோங்களேன், உள்ள ஸ்பூன் போட்டு வச்சுட்டோம்னா கண்டிப்பாக இதில் வண்டு வராமல் இருக்கும். ஈரக்கை மட்டும் படாமல் பார்த்துக்கிட்டோம்னா. இதே உள்ளே தட்டி வச்சோம்னா கண்டிப்பாக வண்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் இப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால தான் எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி தோணுது. இட்லி அரிசி அதே மாதிரி பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வந்து ஒரு 5 கிலோ பச்சரிசி மொத்தமாகவே வாங்கியிருக்கேன். எதுக்காக வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்ப மாவு அரைக்கிறதுக்காக தான். எனக்கு ஆப்பம் வந்து இதில் அரைக்கிறதுக்கு ஒரு 1 கிலோலேருந்து 1.5 கிலோ இருந்தாலே 2 மாதம் 3 மாதம் கிட்ட ஓடும். மீதி மாவை நான் வந்து இடியாப்பத்துக்கு மாவாக அரைச்சி வச்சுட்டேன்னா எனக்கு வந்து ஒரு 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் இடியாப்பம் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கடையில் வாங்கினோம்னா ஒரு பாக்கெட் மாவு வந்து 1/2 கிலோ மாவே வந்து 40 ரூபாலேருந்து குறைஞ்சது ஸ்டார்ட் ஆகும். இதே இது அரிசியே நமக்கு 30 ரூபா 35 ரூபா தான் இருக்கும். நம்ம வேலைப்பாடு தான் கொஞ்சம், ஆனால் நமக்கு வீட்டில் நம்ம டேஸ்ட்டாகவும் செஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். கடையில் வந்து என்ன பேக்கெட்டில் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியாது. சில டைம்லாம் பார்த்திங்கன்னா இடியாப்பமும் நம்ம கடை பேக்கெட்டை வாங்கி பண்ணினா கூட இடியாப்பம் மாதிரி வர்றது கிடையாது. அந்த ஓட்டக்கூடிய வெளியே வராமல் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி இருக்கும். அது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு பிள்ளைங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக அவங்க கேட்ட மாதிரி சாஃப்டாக கொடுத்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதனால் அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இடியாப்ப மாவு ரெசிபி பின்னாடி போடுறேன். அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது 1 வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது, காம்பின வாடையும் வராது. அதை வச்சு கொலக்கட்டை கூட மேக் பண்ணலாம். அந்த ரெசிபி சொல்கிறேன். இப்போ வந்து கோதுமை மாவை எடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். கோதுமை மாவை ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதுனால புதுசாக வாங்கின மாவை வந்து அதுக்கு அடியில் வைக்கிறேன். அடுத்த வாட்டி நம்ம பேக்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வசமாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு, ஆனால் பேக்கெட் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே தான் வைப்பேன். ஏன்னா பழைய மாவு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணிக்கலான்னு. அதே மாதிரி கோதுமை மாவில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூனு இந்த மாதிரி சின்ன கரண்டி இல்லைன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த டைமில் ஒரு ஸ்பூனையோ டப்பாவையோ கொண்டு வந்து போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை அறியாமல் சின்னதாக கூட ஈரம் பட்டுரும். அப்படி ஈரம் பட்டுச்சுன்னா உடனே வண்டு வந்துடும். நம்ம ஸ்டோர் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால நம்ம அது உள்ளே ஒரு பாக்ஸோ இல்லைன்னா அந்த மாதிரி கரண்டியோ போட்டு வச்சிட்டோம்னா
நமக்கு எடுக்கையே ஈஸியாக இருக்கும், வண்டும் வராது. சில டைமில் இந்த மாதிரி டப்பாக்குள்ளே நம்ம அமுத்தி தள்ளும் போது போகாது. அதுக்கு நம்ம லைட்டாக இப்படி வச்சுட்டு குணுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரியே மாவு வந்து உள்ளே இறங்கிடும். இது வந்து நான் கேப்ப மாவு தான் ஸ்டோர் பண்ணுறேன். கேப்ப மாவும் கோதுமை மாவும் ஏன் வாங்கி திரிக்கலன்னு கேட்டிங்கன்னா, டிமார்ட்டில் நான் ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணதில் வீட்டில் அரைக்கிற மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. அதனால நான் அங்கேயே வாங்கிக்கிட்டேன். நமக்கு வேலைப்பாடு அதிகம், நமக்கு மாவாவும் ஒரே ரேட்டாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் வாங்கி நம்ம ரெடி பண்ணோம்னா அதை விட ரேட்டு ஜாஸ்தியாக தான் வருதுங்கிறதால நான் மாவாகவே வாங்கிக்கிட்டேன். அடுத்ததான் நான் பிரியாணி அரிசி தான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்ருக்கேன். என்கிட்ட பழைய பிரியாணி அரிசி ஏற்கனவே இருந்தது. சீரக சம்பா அரிசியும் லாங் ரைஸும் வச்சுருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அது போக எக்ஸ்ட்ரா தான் இந்த வாட்டி 1 kg எடுத்திருக்கேன். அதனால் புதுசாக வாங்கின அரிசியை மேலே வச்சுட்டு பழையசாக வாங்கின அரிசியெல்லாம் கவரோடு தான் வச்சுருப்பேன். ஏன்னா எப்போ வாங்கினது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு அரிசிக்கும் கொஞ்சம் குவாலிட்டி வித்தியாசம் ஆகும். அதனால் பிரியாணி ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் குழஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இட்லி அரிசியும் 5 கிலோ அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஓடும். இட்லி வந்து மாவு வீட்லேயே ரெடி பண்ணுறது நமக்கு ரொம்ப மணி சேவிங் டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஹோம்மேக்கராக இருக்கிறவங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இட்லி மாவு வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். ஒரு பாக்கெட் மாவு குறைஞ்சது நமக்கு இப்போ 30 ரூபாலேருந்து 40 ரூபா. அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஃபேமிலிக்குனா 2 பேக்கெட் மாவு வாங்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இட்லி அரிசி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி மாவு அரைக்கிறீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் அரைச்சி வைக்கிற செலவும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடுவீங்க. ஆனால் இட்லி மாவு வந்து அதுக்கு 5 மடங்கு அதிகமாக தான் வரும் ரேட்டு. அதனால் ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி நமக்கும் தோணும். அப்புறம் மணியும் சேவ் ஆகும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்படி நம்ம வந்ததுக்கப்புறம் இது ஒரு வேலைன்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிக்காமல் இந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா எந்த ஒரு பொருளும் கெட்டு போகாமல் ஸ்டோரேஜாக நம்ம மெயின் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி மல்லித்தூளும் நான் வீட்டில் தான் அரைப்பேன். அதுக்காக மல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள், மல்லி இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் நம்ம ஒரு டைம் வாங்கி திரிச்சோம்னா 8 மாதம் வரைக்கும் குறைஞ்சது ஒரு கெட்டு போகாது. நல்லா வறுத்து நீட்டாக பேக் பண்ணி அரைச்சி வச்சிட்டோம்னா. இதே இது நம்ம கடையில் வாங்குறோம்னா வயிறுலாம் காந்தும், அதில் என்ன கெமிக்கல்ஸ் இருந்திருக்காங்கன்னு தெரியாது. அப்புறம் டேஸ்ட்டும் சில டைம் சரியில்லாமல் போயிடும். அதனாலே நான் என்ன பண்ணுவேன்னா மல்லித்தூள் தனியாக வத்தத்தூள் தனியாக சேர்த்து அரைச்சிக்கிடுவேன். வத்தத்தூள் தனியாக அரைக்கிறதுனால நமக்கு ஏதாவது பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி கிரேவிக்குலாம் தனியாக போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வத்தல் தனியாக சேர்த்து அரைச்சி வச்சுக்கிடுவேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா மணியும் மிச்சமாகும். நம்ம வீட்டில் எப்போவுமே மசாலா தூள் குறையாமல் இருக்கும். விஷயம் பார்த்தீங்கன்னா மாலெல்லாம் பை 1 கெட் 1 போட்டிருப்பாங்க. இந்த பாஸ்தா இதே மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நம்ம பை 1 கெட் 1னா 2யுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 1 எடுத்தால் கூட அதில் ஆஃப் ரேட் தான் போடுவாங்க. ஸோ அப்படி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ரேசர் பார்த்தீங்கன்னா 5 ரேசரை செய்து 90 ரூபா தான். இதே நம்ம ஒரு ரேசர் 40 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு 5 வாங்கிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் இப்படி மொத்தமாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனால் 6 மாதம் நம்ம வாங்க வேண்டியதே வராது. நாப்கினும் கொஞ்சம் பெரிய பாக்கெட்டாக எடுத்திருக்கேன். இது 150 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் 100 ரூபா தான் போட்டிருந்தாங்க விலையே. எனக்கு இது 18 பீஸுங்கிறதுனால ஒரு வாட்டி கரெக்டாக யூஸ் ஆகும். அப்புறம் இந்த ஜெல்லு பார்த்தீங்கன்னா விம்மு கிடையாது, ரிஃப்ளெக்ட்னு சொல்லி ஒரு பிராண்டு. எம்ஆர்பி வந்து 50 ரூபா போட்டிருப்பாங்க, 39 ரூபா தான் போட்டிருந்தாங்க 1/4 லிட்டர். இதே நம்ம ப்ரில்லு விம்மெல்லாம் 1/4 லிட்டர் வாங்கினா எவ்வளோ வரும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த பிராண்டு நல்லா தான் விளக்கும். என்ன அது கம்பெனி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம், இது அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்காத அவ்வளோதான். இது மாதிரி லிக்விடு டிட்டர்ஜென்ட் லிக்விடு இந்த வாட்டி ஃபேப் எடுத்திருக்கேன். இந்த ஃபேப் 255 ரூபா போட்டிருக்காங்க 2 லிட்டரு. ஆனால் 169 ரூபா தான் அது வந்துச்சு. துவைக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் துவைக்குது. அப்படிங்கிறதுனால இதே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சோப்பு வந்து டவ் சோப் யூஸ் பண்ணுவோம். இது வந்து 3 சோப்பு சேர்த்து 202 ரூபாவோ 203 ரூபா தான் வந்துச்சு. ஆனால் எம்ஆர்பி 250 ரூபா. ஸோ நமக்கு எவ்வளோ சேவ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இது 3 மாதத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். அதனால் ஒவ்வொரு பொருள் வாங்கும் போது அது அதிகமான குவான்டிட்டியில் வாங்கும்போது நமக்கு அமௌண்ட்டு குறையும். கெச்சப்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி நான் பாட்டில் எடுத்துகிட்டு வருவேன். அது இதே 1/2 லிட்டர் பாட்டில் வந்து 90 ரூபா 100 ரூபா வரைக்கும் மேகியில் இருந்தது. இந்த பாக்கெட் வந்து 50 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் 42ஓ 43ஓ தான் வந்து அமௌண்ட் எடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு இதுலேயும் சேவ் பண்ண முடியும். அப்படி நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் சேவ் பண்ணுறது ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். சில டைம் 40 ரூபா 50 ரூபா கூட ஒவ்வொரு பொருளுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமாகும். மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிட்ட நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி ஆயிரும். இந்த பேஸ்கெட்டில் நம்ம போட்டதுக்கு அப்புறமா பில்லையும் நான் இதில் மடித்து உள்ளே வச்சுருவேன். அப்புறம் நான் எழுதின நோட்டையும் ஒரு பெண்ணோட சேர்த்து உள்ளே வச்சு பேஸ்கெட்டை மூடி வச்சுருவேன். எப்பப்போலாம் நான் பொருள் எடுக்கணும் அப்பப்போலாம் இதில் டிக் பண்ணுறதுக்கு இது வசமாக இருக்கும். பில்லு வந்து நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது போன வாட்டி நான் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கேன்,
இந்த வாட்டி அந்த பொருளோட அமௌண்ட் என்னங்கிறது செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மளிகை ஜாமான் பில்லு உங்களுக்கு எழுதுறதுக்கு என்னென்ன பொருள் வாங்கணுங்கிற லிஸ்ட்டு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணுறேன்.